மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், இன்னைக்கு திரும்பி இன்னொரு ஸ்லோகம் பகவத்கீதாவில் அந்த ஞானத்தை பார்ப்போம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொல்றார். இதுக்கு முன்னாடி அர்ஜுனருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, எதற்காக படக்கூடாதோ அதற்காக துன்பப்படுகிறாய் நீ, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நாம் எல்லோரும் ஆன்மஸ்வரூபங்கள் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கார். அதற்கு கண்டினியூவேஷன் சொல்றார். நாம் எல்லோரும் ஒரு ஆன்ம பொருள். இந்த உடல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஆன்மா என்பது இருக்கு. ஆன்மாவின் மூலம் உடல் என்பது ஏற்படுகிறது. உடலின் மூலம் ஆன்மா என்பது வரவில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். எதற்காக என்றால், உடல் என்பது அதற்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் என்பது இருக்கு. ஆனா ஆன்மாக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது இல்லை. அது நிரந்தரமானது. உடல் என்பது தற்காலிகமானது. ஆன்மாவின் ஆற்றலின் மூலம் தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு நிழல்தான் உடல் என்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாபெரும் சத்தியம். இதுல நிறைய உள்ளர்த்தங்கள் எல்லாமே இருக்கு. ஆன்மாவே நித்தியம், ஆன்மாவே சத்தியம். இந்த விஷயம் நாம தினந்தோறு வாழ்க்கையில எப்பவுமே ஞாபகம் இருந்தால் நமக்கு நிறைய மாற்றங்கள் என்பது வருது. நம்முடைய சிந்தனை முறையில், நம்முடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் என்பது கொண்டு வரலாம். எப்பவுமே ஒரு லாங் டர்ம் பர்செப்டிவ் அப்படின்றது இருக்கணும். அதாவது ஆன்மா என்பது இன்னைக்கு மட்டுமே கிடையாது, கடந்த காலத்திலையும் இருக்கு, கடந்த பிறவிலையும் இருக்கு, அதுக்கு முன்னாடி பிறவிலையும் இருக்கு. எத்தனை பிறவிகளோ அத்தனை பிறவிகள் இருந்தாலும் ஆன்மா என்பது இருக்கு. இந்த நிகழ்காலத்திலையும் இருக்கு, எதிர்காலத்திலையும் இருக்கும். அது அழியாதது. இதுதான் சத்தியம். அர்ஜுனருக்கு சொல்றார், நான் இன்னைக்கும் இருக்கேன், கடந்த காலத்திலையும் இருந்தேன், எதிர்காலத்திலையும் நான் இருப்பேன். அதே மாதிரி நீயும், உன்னுடைய ஆன்மாவும் கடந்த காலத்திலையும் இருந்தது, இப்போவும் இருக்கு, எதிர்காலத்திலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்க முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, பெரிய பெரிய அரசர்கள் எல்லாமே இருக்கிறார். அவரு கூட இந்த பிரிவில் மட்டுமே வரவில்லை, கடந்த பிரிவிலையும் இருக்கிறார். அதுக்கு முதல்ல கூட ஆன்மா பயணம் எங்கே ஆரம்பமாயிருக்கிறதோ அங்கிருந்தும் வருகிறது. இது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் சத்தியம். வெறும் நாம மட்டுமே கிடையாது, ஒவ்வொரு உயிரினும் கூடவும் இந்த விதமாக அதனுடைய ஆன்ம பயணத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆன்மா என்பது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஞானத்தை தினந்தோறு வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்தால், ஃபார் எக்ஸாம்பிள், மாணவ மாணவியர்கள், இவருக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கும்? எக்ஸாம்ஸ் தான் மேக்சிமம் மாணவ மாணவியர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். பாஸ் ஆனா நல்லது, சந்தோஷம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபெயில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சா? இல்லத்தானே. சத்தியம் என்பது, இந்த சத்தியம் என்பது தெரிஞ்சால், ஆன்மா பத்தி தெரிஞ்சால், கடந்த காலத்திலயும் இருக்கு, நிகழ்காலத்திலயும் இருக்கு, எதிர்காலத்திலயும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா நாம தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நிறைய வாய்ப்புகள் வருது. ஒரு அனுபவத்திற்காக அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த பாஸ் ஆகட்டும், ஃபெயில் ஆகட்டும், மானமாகட்டும், அவமானமாகட்டும், எல்லாமே ஒரு அனுபவத்திற்காக வரும். ஆன்மாக்கும் அந்த அனுபவம் தேவை. அதற்காக இந்த விதமாக நடந்தது. அடுத்த வாட்டி பாஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக கண்டிப்பா பாஸ் ஆவார். இந்த ஞானம் என்பது இருந்தால், ஒரு மன அழுத்தத்துடன் அவருடைய வாழ்க்கையை வாழாமல், ஒரு வளர்ச்சிக்காக, ஆன்ம வளர்ச்சிக்காக, புது புது அனுபவங்களுக்காக அவர் வாழ்க்கை என்பது வாழணும் அப்படின்ற முடிவு அவருக்கு வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு தொழிலாளர் யாரோ ஒருத்தர் இருக்கிறார், ஒரு எம்ப்ளாயி, ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஆகட்டும், இல்லை ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஒரு எம்ப்ளாயி இருக்கிறார் நினச்சிக்கோங்க.
ஒரு டீச்சர் இருக்கிறார், அவர் ஒரு காலேஜில் பிரின்சிபால் நினச்சிக்கோ. ஒரு டீச்சர் போஸ்டில் இருக்கிறார் அப்படின்னா டீச்சிங் இஸ் த மெயின் ப்ரொஃபஷன் அவருக்கு. பிரின்சிபால் அப்படின்றது ஒரு டைட்டில், ப்ரொஃபஸர் அப்படின்றது ஒரு டைட்டில். நான் ப்ரொஃபஸரு, நான் பிரின்சிபாலு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்பவுமே சத்தியத்துடன் வாழ்க்கை வாழ்ந்தால், நான் இங்கே எதுக்காக இருக்கிறேன், என்ன செய்வதற்காக இருக்கிறேன், என்னுடைய தர்மம் என்ன அப்படின்ற விஷயம் ஆன்ம பார்வையில் இருந்து பார்த்தால் தெளிவாக தெரியுது மை டியர் ஃப்ரெண்ட். அது இல்லை என்றால் நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ ட்ரிவனால் இருக்கிறார். இந்த ஞானத்தை நம்ம பெற்றால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோ அப்படின்றது டிசால்வ் ஆகி கம்ப்ளீட்டாக நீங்கள் பிரின்சிபாலாக இருந்தாலும், ப்ரொஃபஸராக இருந்தாலும், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த டைட்டில் அப்படின்றது நமக்கு ஒரு மதிப்பு என்பது இருக்காது. நமக்கு we don't give value to the titles. எப்படி இது அப்ளை ஆகும் இந்த விதமாக அப்படின்னா, இந்த பிறவியில் ஒரு பிரின்சிபால் நினச்சிக்கோங்க, கடந்த பிறவியில் அவர் ஒரு ஸ்வீப்பர், பியூனு, அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதன் அப்படின்ற மாதிரி பார்த்தால், இப்போ ஒரு டைட்டில் என்பது ஒரு தற்காலிகமானது, இட்ஸ் an ஐடென்டிட்டி ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி அப்படின்ற ஞானம் வந்தால், ஓகே நிரந்தரமாக எது வருது அப்படின்னா ஆன்மா மட்டும் வருது. ஒரு பிறவியில் ஒரு சாதாரணமான மனிதனாக இருக்கு, இன்னொரு பிறவியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கு, இன்னொரு பிறவியில் பிரின்சிபாலாக இருக்கு, அடுத்த பிறவியில் என்ன ஆக போகுது. பட் நான் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்காக ஆன்ம பார்வையில் நான் என்னுடைய தர்மம், அதாவது மாணவ மாணவியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது தான் முக்கியம் அப்படின்ற பார்வை வரும்போது, அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன காலேஜில் ஆகட்டும், ஒரு சின்ன ஸ்கூலில் ஆகட்டும் போய் ஏதோ ஒன்று பண்ணுவார். தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த சோல். ஆன்மா நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் தெரிஞ்சால் கடைசி சுவாசம் வரைக்கும் நம்முடைய தர்மம் என்பது செய்கிறதுக்காக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதமாக வாழ்க்கை என்பது வாழ முடியும். சத்தியத்துடன் இணைந்து வாழ்க்கை வாழ்ந்தால் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் தியானம் செய்வோம், சத்சங்கம் செய்வோம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் கீதா சத்சங்கத்திற்காக செய்வோம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.